ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறுகிய கால தங்கும் விடுதியை பற்றி பார்க்க போகிறோம். குறுகிய கால தங்கும் விடுதியில் யார் இருப்பாங்க அப்படின்னா, கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரம் உடையவர்களுக்காக யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தால் என்ன செய்து ஏற்படுத்தப்பட்டது. சரி, இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் யாருக்கு ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தனியார் நிறுவனங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த விடுதிகளை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் என்ன செய்வாங்க, ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரி, இன்னும் யாருக்கு தனியாகவே என்ன செய்வாங்க அப்படின்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாகவே என்ன செய்வாங்க, குறுகிய கால தங்கும் விடுதியை வச்சுருப்பாங்க. சரி, இந்த உலகத்தில் கண்ணின்னு ஒன்று இருந்தால் தான் கற்புங்கிறது உருவாகிச்சு. கற்புன்னு ஒன்று உருவானனால தான் பாதுகாப்பான கலாச்சாரங்கிறது உருவாகிச்சு. சரி, அது யாருக்கு ஒப்பாகும் அப்படின்னா, அந்த பூ இருந்தால் தான் என்ன செய்யும் அப்படின்னா காய் வரும். காயின்னு இருந்தால் தான் என்ன செய்யும், கனிங்கிறது வரும். கனிங்கிறம்போது நாம் சாப்பிடக்கூடிய பழங்கள் எல்லா விஷயங்களுமே இப்படித்தான் உருவாகுது. சரி, கன்னின்னு ஒன்று இருந்தால் தான் கற்புங்கிறது. இந்த கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரத்தை எப்படி என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய முக்கியமான ஒரு வேலையாக கருதப்படுகிறது. சரி, இன்றைக்கி நாம் நான் ஒரு ஹோமில் நான் ஒர்க் பண்ணதுக்கு என்ன செஞ்சேன், போயிருந்தேன். ஆக்சுவலி அந்த ஹோமுக்கு நான் போகணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய அப்பா எங்கள் வீட்டில் கொஞ்சம் வசதி தான். கொஞ்சம் நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ரொம்ப லோ ஒரு புவர் கிளாஸும் கிடையாது. எங்கள் அப்பா இருந்தாங்க. எனக்கு ஒரு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாதனால நான் என்ன செய்யணும், என் குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு ஹோமுக்கு நம்ம வார்டனாக போகலாம் அப்படிங்க சொல்லி பிளான் பண்ணேன். பிளான் பண்ணினோடனே நான் எம்ஏ முடிச்சிருந்தேன். முடித்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஹோமுக்கு நான் என்ன செஞ்சிருந்தேன், வேலை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஹோமில் நான் ஃபஸ்ட்டு எப்படி எனக்கு அந்த வேலை கிடச்சிது அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு நான் போயிருந்தாலும் ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். இப்படி எங்கள் ஹோமில் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படி சொல்லி வச்சுருந்தேன். அப்படி சொல்லி வச்சுக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலேருந்து என்ன செஞ்சாங்க, எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நானும் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா, அந்த வேலைக்கு நான் போயிருந்தேன். சரி, அப்படி நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு இந்த இடத்துக்கு தான் நம்ம ஒரு ஹோமு, அது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு ஹோமுக்கு தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே செய்யாது. அந்த மாதிரி ஒரு ஹோமுக்கு தான் நான் என்ன செஞ்சுருந்தேன், போயிட்டுருந்தேன். போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, முதல் நாள் நான் போயிருக்கேன். போனோடனே கொஞ்சம் அங்கே உள்ள வேலைகளெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன செய்கிறாங்க, படித்து கொடுக்குறாங்க. குறுகிய கால தங்கும் விடுதி நான் அன்றைக்கி தான் பார்க்குறேன். ஹோம் அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹோம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஹாஸ்டல் பிள்ளைகளை அங்கே போய் பேரண்ட்ஸ் கொண்டு விடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் அன்றைக்கி தான் நான் என்ன செய்கிறேன், பார்க்குறேன். சரி, அப்படி இருந்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்கே உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே அந்த மிடில் ஒரு வயசு பிள்ளைகள், வயசு ஓரளவு 18, ஒரு 40 வயசுக்குள்ள உள்ள பெண்கள் அங்கே இருக்கிறாங்க. இவங்க எதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஏதோ சில விஷயங்களில் தப்பு செஞ்சவங்க தான் என்ன செய்வாங்க, அங்கே கொண்டு என்ன செஞ்சுப்பாங்க, வச்சுப்பாங்க. தப்பு செய்கிறவங்க, அதாவது பாதுகாப்பு குறுகிய கால தங்கு விடுதி அப்படின்னு சொல்லும்போது, கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரத்தை என்ன செய்யும், கொண்டு வரதுக்காக தான் அந்த ஹோம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே பார்க்க முடியாது. அதிகமான தப்பு செய்யக்கூடிய அந்த தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளை தான் நம்ம அங்கே பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலமை. அதாவது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களை என்ன செஞ்சுருவாங்க, அங்கே கொண்டு போட்டுருவாங்க. சரி, அப்படி பாலியல் தொழில் கொண்டு போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நிறைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது சில அந்த வாலிப வயசில் என்ன செய்வாங்க, மகரந்த உணர்வோட லவ் பண்ணிகிட்ருப்பாங்க.
இந்த பேரண்ட்ஸ் என்ன செஞ்சுருவாங்க, நான் அந்த இடத்துல ஒரு நிறைய குறைகள நான் பார்த்தது. இந்த குறைகள நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு நோக்கம். அதாவது பேரண்ட்ஸ் என்ன செஞ்சுருவாங்க, இந்த லவ் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த பிள்ளைகள திருந்தணும்னு சொல்லி எங்கே கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னா, அந்த குறுகிய கால தங்கும் விடுதியில கொண்டு போட்டுருவாங்க. அங்க கொண்டு போட்டவுடனே இந்த பிள்ளைகள வந்து இந்த 2 பிள்ளைகளையும் என்ன செய்வாங்க, ஒரே இடத்துல வந்து மெர்ஜ் பண்ற மாதிரி, அதாவது 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி போட்டுருவாங்க. இந்த பிள்ளைகள் லவ் பண்ண கூடிய ஒரு பிள்ளைகள், அது வயசு பருவத்தில வரக்கூடிய ஒரு மகரந்த உணர்வு. இந்த பிள்ளைகள கொண்டு அங்கொண்டு போடும்போது, இவங்களும் என்ன செஞ்சுறாங்க, அது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள என்ன செஞ்சுறாங்க, படிச்சுறாங்க. இது வந்து அந்த இடத்துல சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இத நோட் பண்ணுறதே கிடையாது. அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கு அப்படிங்கிற மாரி, அங்க ஏதோ ஒரு வித்தியாசமா என்ன செஞ்சுருவாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவங்க அங்க இருக்க குறைகள், இது என்ன பிரச்சனையில வாராங்க, என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது. நான் கன்னியாகுமரியில இருந்து ஒரு குறுகிய கால தங்கும் விடுதிய தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அங்க வந்து நான் சூப்பரண்டென்டாவும், வார்டனாவும் நான் சைன் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருக்க குறைகள தான் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நெறைய எவ்வளவோ பணங்கள் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து செய்றாங்க. இந்த மாரி தனித்தனியா, அதாவது பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தனியா ஒரு ரூமும், அதாவது லவ் பண்ணிக்கிட்டு இந்த மாரி சில வீட்ல பேரண்ட்ஸ் என்னவாங்க, அவங்க கொண்டு இங்க கொண்டு அனுப்பி விட்டுருவாங்க. அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வரட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அந்த பிள்ளைகளுடைய மனநிலைகள், குணநலங்கள் மாறி போயிருது. இத கண்டிப்பா இந்த தவற யாருமே என்ன செய்யாதீங்க. உங்க குழந்தைகள நீங்க உங்க வீட்லயே வச்சு பாருங்க. அந்த குழந்தைகள் மகரந்த உணர்வுல தான் அந்த பிள்ளைகள் சில தவறுகள்ல அந்த வயசுல வரக்கூடிய ஒரு உணர்வு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க பிள்ளைகள நீங்க வீட்லயே வச்சு பார்க்குற மாரி நீங்க கொண்டு வாங்க. அவங்க வந்து மனம் மாறுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பையும், வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுங்க. இந்த மாரி தவற நீங்க செய்யாதீங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த குறுகிய கால தங்கும் விடுதியில இன்னொன்னு நடக்குது அப்படின்னா, இந்த வார்டன் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வார்டன் செலக்ட் பண்ணும்போது, அதாவது கமிட்டி மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது தனியார்ல உள்ள கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கலாம், இல்ல கவர்மெண்டான கமிட்டி மெம்பர்ஸா இருக்கலாம். இவங்க கரெக்டானவர்களா, நல்ல ஒரு பழக்கம் வழக்கம் உள்ளவங்களா, இல்ல அவங்க வந்து வார்டன் தொழில் பண்ணுறவ வரக்கூடியவங்க எல்லாருமே, கொஞ்சம் எல்லாரும் அப்படிங்கிறது இல்ல, கொஞ்சம் பேர். அதாவது பாலியல் தொழில் செஞ்சுக்கிட்டு வீட்ல வந்து கணவனால் கைவிடப்பட்டு இந்த மாதிரி சில பெண்கள் என்ன செய்வாங்க. நான் இருந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது நான் அந்த இடத்துலேருந்து 9 மாதம் தான் நான் வேலைக்கு இருந்தேன். நான் வந்து வேலைக்கு இருந்துட்டு வெளியேறி வரும்போது, அந்த இன்னொரு வார்டன் வேலைக்கு பார்த்துட்டு இருந்த ஒரு பெண்ணை நான் சந்தித்தேன். அப்போ நான் சந்திக்கும்போது அந்த பெண் வந்து அங்கே வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி என்னது சொன்னாங்க. அப்போ நான் வந்து திரும்ப நிறுவனத்திட்ட ஃபோன் பண்ணி, நான் வந்து அங்கே ஒரு மேடத்திட்ட நான் கேட்குறேன், இப்படி வந்து வார்டன் வேலையில ஏன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க விபச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள வந்து விபச்சாரம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா. குறுகிய கால தங்கும் விடுதி என்ன ஆகிப்போச்சு, விபச்சார விடுதி ஆகிப்போச்சு. ஒரு நிமிஷத்தில் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டு, அதாவது தன்னுடைய கன்னி, கற்பு, பாதுகாப்பான கலாச்சாரத்துக்காக எங்கே நாடுவாங்க அப்படின்னா, குறுகிய கால தங்கு விடுதியை தான் நாடுவாங்க. ஆனால் அந்த குறுகிய கால தங்கு விடுதியே இப்படி இருக்கும்போது, ரொம்ப அதாவது வெளியும் சொல்ல முடியாது, வெளியே விடவும் மாட்டாங்க. அதே சமயத்தில் உள்ளே இருக்க பிரச்சனைகளை என்ன செய்யணும், சமாளிக்கவும் முடியாது. இந்த மாதிரி பெண்கள் என்ன செய்வாங்க, உள்ள நிறைய பேர் இந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு போவாங்க. நான் டியூட்டியில் இருக்கும்போதும், அதாவது கன்னி, கற்பு, பாதுகாப்பான சின்ன சின்ன வீடுகளில் சண்டைகள் நடக்கும், நிறைய பிரச்சனைகள் நடக்கும், கணவனால் கைவிடப்படுவாங்க, நிறைய அம்மா அப்பாவால் துரத்தப்படுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது இவங்க எதை நாடுவாங்க அப்படின்னா, குறுகிய கால தங்கு விடுதியை தான் என்ன செய்வாங்க, நாடுவாங்க. அப்படி நாடும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லி என்பது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எதை சொல்லுது அப்படின்னா, குறுகிய கால தங்கும் விடுதியை தான் சொல்லுது. அந்த குறுகிய கால தங்கு விடுதி இப்படி இருந்தா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், அதாவது சொல்லுவாங்க பாருங்க, தெய்வத்துக்கே குறை இருந்தா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படிங்கும்போது, அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா, குறுகிய கால தங்கு விடுதி குறுகிய கால தங்கு விடுதியாக இல்லை, ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தவர்களுக்கு அவங்களுடைய கற்பு, கன்னி, பாதுகாப்பான கலாச்சாரங்கிறத உறுதிப்பட. அடுத்து இன்னொரு குறை என்ன சொல்கிறது என்ன அப்படின்னா,
சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கு ரூபா கொடுக்குது அப்படின்னா நல்லரிசி சாப்பாடு, அதாவது ரேஷன் அரிசி சாப்பாடில் நல்லரிசி சாப்பாட்டுக்கு அவங்களுடைய காய்கறி பழங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் என்ன செய்யுது, பணம் கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அதாவது குறுகிய கால தங்கு விடுதியில் அதாவது அக்கௌண்ட் நோட்டை நீங்கள் பாருங்கள். அது பிள்ளைகளுக்கு தான் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்களா, அதில் பிரியாணி எல்லாம் ரெசிப்ட் வாங்கி அதில் ஒட்டியிருப்பாங்க. அந்த ரெசிப்டை நீங்கள் நல்லா பாருங்கள். அண்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கூட என்ன செய்வாங்க, செக்கப் வருவாங்க. அவங்க கூட நல்லா நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி அங்கே கரெக்டாக தான் அவங்க ஒட்டியிருக்காங்களா, இல்லை அவங்க என்ன செய்வாங்க, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து தான் அதில் ஒட்டியிருக்காங்களா, இல்லை அவங்க மேலே உள்ளவங்கெல்லாம் வீட்டில் வாங்கி சாப்பிடக்கூடிய சாப்பாடில் உள்ள ரெசிப்ட் அதில் ஒட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, இவங்களுக்காக நீங்கள் செலவு செய்யுங்க. யாருக்காக அது ஒதுக்கிடப்பட்டிருக்கோ அவங்களுக்கு அது போய் சேரணும். அதுதான் இதோடைய முக்கிய நோக்கம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பெண்கள் குறை சொல்லிட்டு போனது உள்ள ஓரின சேர்க்கை நடந்துகிட்ருக்குது அப்படின்னு. குறுகிய கால தங்கு விடுதியில் தயவு செய்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, தனித்தனி அறைகளை என்ன செஞ்சுங்க, நல்லவங்களுக்காக சில அறைகள் ஒதுக்கி கொடுங்க. அதை மாதிரி வழிபாடு ஏற்படுத்தி கொடுங்க. நிறைய பெண்கள் எங்கே போகிறது, என்ன செய்கிறது அப்படி சொல்லி திகைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய வீடுகளில் பல பிரச்சனைகள், மாமியார் பிரச்சனைகள், மருமகளை கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த பெண்கள் எங்கே போகிறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தாய் தந்தையாரால் புறக்கணிக்கப்படுறாங்க, ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள், பண பிரச்சனைகள், சொத்து பிரச்சனையால் வெளியே தள்ளுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள சில தாய் தந்தைகளுடைய பிரச்சனைகளை கொண்டு பிள்ளைகளை கொண்டு அங்கோட்டு தள்ளி விட்டுருவாங்க. இந்த மாதிரி குழந்தைகளை என்ன செய்யணும், நல்லபடியாக பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. சூப்பரண்டென்ட் அப்படின்னு சொல்லும்போது பாதிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் உள்ள பாதிக்கப்பட்டவர்கள், அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டரும், ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா பாதிக்கக்கூடிய அந்த பாதிப்பு அடைஞ்ச ஒரு பிள்ளைகளை, பெண்களை நல்லபடியாக பாதுகாக்கும் போது இந்த சமுதாயத்தோடைய வளர்ச்சி, இல்லைன்னா இந்த உலகத்தோடைய வளர்ச்சி கிடையவே செய்யாது. சரி வீவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் குறுகிய கால தங்கும் விடுதியை பற்றி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.